மகிழ்ந்திடவே மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் தூவி அழைகிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே கண்ட அனுபவித்த காரியங்கள், இது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஞானமாயும் ஜாக்கிரதையாக இருந்து வீணானவைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஒரு முறை ஒரு தேசத்திலே ஒரு குடும்பத்தார் எங்களை அன்பாக அழைத்தார்கள், தங்கள் வீட்டிலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. 3 ஆண் பிள்ளைகளுடைய அந்த குடும்பத்தார் அழைத்ததனுடைய நோக்கம், அடிக்கடி கார் விபத்து நடைபெறுகிறது, ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை, இது போராட்டமாக இருக்கிறது, எவ்வளவுதான் கவனமாய் ஓட்டினாலும் நடைபெறுன்னு சொன்னார்கள். சரி, நாம் ஜெபித்துவிட்டு நாம் தனிப்பட்டவர்களுக்கு ஜெபிப்போம் என்று கூறி ஒரு பாடலை பாட ஆரம்பித்தேன். அந்த குடும்பத்தின் மூத்த மகன் நன்றாக ஆர்கன் ப்ளே பண்ணக்கூடியவன், ப்ளே பண்ணினான். ஆகவே இன்னும் ஒரு பாட்டை பாடி நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே அந்த வீட்டினுடைய தலைவர் அதை அழைத்து அந்த சகோதரர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குதிக்க ஆரம்பித்து விட்டார். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், இப்படியே நேரம் போய்கொண்டே இருந்தது. 1 மணி நேரம் கழித்த பிறகு மிகுந்த களைப்படைந்தவராய் அதே இடத்திலே கீழே விழுந்து விட்டார். இந்த வீட்டாருக்கெல்லாம் பயம், என்ன நேரிடுகிறதோ, அவர் பிழைப்பாரா என்று சொல்லுகிற சந்தேகம் வரும் அளவிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொஞ்ச நேரம் கழித்து அவர் எழுந்திருந்தார். அப்பொழுது நான் அவரை பார்த்து கேட்டேன், பிரதர், வீடு கட்டுறப்ப இந்த இடத்துல என்ன புதைச்சிங்கன்னு கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுத்தாரு, அதை ஒரு மண் சட்டியில் கொண்டாதான் புதைச்சேன் அப்படின்னு சொன்னார். பாஸ்டரா என்று சொல்லிவிட்டு, இனி இவ்விதமாய் புதைக்காதீர்கள், வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதற்கு கர்த்தருடைய பிரசன்னம் நிறைய வேண்டுமானால் துதி நிறைந்த வீடாக மாற வேண்டும், தேவனுடைய நாமத்தை துதிக்கிற பாடல் நிறைந்த வீடாய் மாற வேண்டும். இன்றைக்கு உலகத்தாரை போல சினிமா பாடல்களை கேட்கவும் என்றால் பிசாசானவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விடுவான். ஆனால் தேவன் நம் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறபடினால் இன்னும் முதல் அவரை துதிக்கிற துதியானது நிறையிட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவர் தெளிவடைந்தார். அன்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் அடைந்தார். அந்த நாள் முதற்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே இந்த விபத்து நீடுவது நின்று போகிறது. யோசித்து பாருங்கள், அறியாமையின் காரியத்தினால் வீட்டில் புதைத்த காரியத்தின் நிமித்தமாய் அந்த வீட்டிலே ஏற்பட்ட வேதனைகளை, பாடுகளை பார்த்தோம். பல முறை அவர் எலும்பு முறிவினாலே பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்த வீடாக, துதியினால் நிறைந்த வீடாய் மாற்றுவோம். கர்த்தருடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் நிறைந்த வீடாய் மாறிவிடும். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தவறான காரியங்களை, தீதான காரியங்களை உலகத்தாரை போல செய்து பாடுகளுக்கு உட்பட்டு விடாதபடி வேத ஒழுங்கின்படி காரியங்களை செய்ய ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பிரசன்னம் நிறைந்த வீடாயிருந்து என்று நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவனம் பண்ண உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள்.
ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 620017, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938, 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 620017, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 9842365132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.